போன வீடியோனுடைய தொடர்ச்சி. அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்சி தொடங்கியிருந்தாலும் அந்த ஃபைனான்ஷியல் பொசிஷனை வச்சு தான் நான் இது வரல எதுவும் பண்ணல. மாணவர்களுக்காக என்னால் முடிஞ்சதை மட்டும் செய்துங்கிறேன். அது விஷயமாக தான் சொல்கிறேன். அதே போல் என் கட்சிக்கு குறிக்கோள் தான் என்ன செய்வேன் அப்படின்றத நான் வரும்பொழுது பெரியாளா என்ன பண்ணுவேன்றத சொல்கிறேன். பாம்பு கட்சி, தேள் கட்சி, நட்டுவக்காளி இல்லை வேறு கொடூரமான எந்த மாதிரி ஊர்வனம் இருந்தாலும் அதுங்கெல்லாம் கட்சி இறந்துட்டாங்கன்னு இந்த விஞ்ஞான உலகத்தில் சொன்னால் என்னை விட ஒரு தாழ்ந்த ஆள் இல்லைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். நான் எந்த இதில் வரணும்னு நினைக்கிறேன்னா அந்த பதவி தூக்கி போட்டு போயின்னே இருப்பேன். என்ன 3,60,000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருக்கிற நிலாவுக்கு போய் கல் மண் எடுத்துன்னு வந்துட்டு இன்னும் பாம்பு கட்சி எடுத்துன்னு சொல்லுங்கள். விஞ்ஞான உலகன்னு எப்படி ஒத்துப்பாங்க? அதுக்கெல்லாம் கரெக்டாக முடிவு போட்டுருவேன். கண்டிப்பாக பதவி அது முதல் கையெழுத்தே தான். எந்த ஊர்வன மற்ற கொடூரமான அது இந்த மாதிரி விலங்குன்றதை விட இதோடைய இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் பூச்சிங்க கடிச்சு இந்த மாதிரிலாம் சாவத்து இல்லாத அளவுக்கு பண்ணிவிடுவேன். ரெண்டாவது, அரசாங்க பள்ளிகளில் பயிலும் மாணவியர்கள் குறிப்பாக 1ஆவதுலேருந்து 5ஆவது முடித்து 6ஆவது போகும்போது தமிழ் நல்லா படிப்பாங்க, பேசுவாங்க, எழுதுவாங்க. இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க, பேசுவாங்க, எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மொழி இல்லாத ஒரு புது மொழியை நம்மளுடைய தேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழின்னு இருக்கு இல்லையா, 25க்கு மேலே இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு மொழியை அந்த குழந்தை விரும்பினா கற்றுக்கலாம். இதில் ஹிந்தி சொல்ல வரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எதுவும் நான் அதிர்ஷ்டன்ட்டுன்னு அந்த மாதிரி ஆட்சியை நான் கொடுப்பேன். தமிழ் நல்லா பேசும், எழுதும், படிக்கும். இங்கிலீஷ் நல்லா பேசும், எழுதும், படிக்கும். அது இல்லாத ஒரு மொழி சொல்கிறேன், அதுலேயும் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். இந்த விதமான படிப்பு இது போல் படிப்பை நல்ல கல்வியை கொடுப்பேன். இந்த நல்ல கல்வி 5ஆவது விட்டு வெளியே போகும்போது தெரிஞ்சிச்சுன்னா யாரை ஏமாற்ற முடியாது. அதை 10ஆவதுலேயும் வெயிட் பண்ண தேவையில்ல. அதுக்குள்ளாமே நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அப்போ அதுக்கு என்ன விஷயம் எல்லாமே தெரிய வரும். அப்போ இந்த கை நாட்டு பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வர முடியாது. யாரும் இந்த மாதிரி இது எடுத்துக்கின்னு ஏமாற்றிக்கின்னு ஓட்டுக்கு துட்டு கொடுத்துக்கின்னு இந்த மாதிரி பண்ணுறது எதுவுமே இருக்க. தானாக ஒழிஞ்சிட்டாங்க. ஊழல் ஒழிஞ்சிட்டா எல்லாம் ஒழிஞ்சிடும். நல்ல ஆட்சி கண்டிப்பாக வரும். அதில் மாற்றமே கிடையாது. 5ஆவதுலேயே பெஸ்ட்டு எஜுகேஷன் கொடுத்துட்றேன். அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எப்படி மறையும் அடுத்த வீடியோவில் வரேன்.